புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிப்போமானால், 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவா. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா அந்த வசனத்தை? எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் ஸ்க்ரீனில் இருந்தால் ஸ்க்ரீனில் பாருங்கள், எடுக்க முடிஞ்சால் எடுங்க, இல்லைன்னா ஸ்க்ரீனில் அந்த வசனத்தை பார்த்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷனாவாய். 7வது வசனம், இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் பொழுது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்னோடே இருக்கிறார், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர், அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர். எப்பொழுது தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் அவன் வேறே மனிதனாய் மாறுகிறவன். அல்லேலூயா. வேறே மனுஷனாய் உங்களை மாற்றுகிறவர். பழைய குணநலங்கள் அல்ல, பழைய குணாதிசயங்கள் அல்ல, பழைய வாழ்க்கை அல்ல. உங்களை கர்த்தராகிய தேவன் புதிய மனுஷனாய் மாற்றுகிறார். தேவனுடைய ஆவி உனக்குள்ள வரும் பொழுது, தேவனுடைய ஆவியின் பிரசன்னம் வரும் பொழுது, தேவ ஆவியார் நடத்துதல் வரும் பொழுது, தேவ ஆவியானவர் கூட இருக்கும் பொழுது, தேவன் உங்களை உங்கள் வழியிலே நடத்துகிறவர் அல்ல, அவருடைய வழியிலும் அவருடைய சித்தத்திலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய வல்லமையிலும் அவருடைய கிரியைகளிலும் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை காட்டுறேன். எபேசியருக்கு நிருபத்துக்கு வருவோம். எபேசியர் 5வது அதிகாரத்தை திருப்புவோம். எபேசியர் 5வது அதிகாரம் அவருக்கு தெரிந்த அந்த பகுதி தான். எபேசியர் 5 18வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து. இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆவியின் நிறைவு, ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, கவனியுங்கள், ஆவியானுடைய செயல்பாடு உங்களுக்குள்ள உண்டாகும் பொழுது, ஆவியானுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய துவங்கும் பொழுது, ஆவியானோடு கூட நீங்கள் வாழ பழகும் போது, முதலாவது சொன்னேன், நீங்கள் வேறே மனிதனாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. வேறே மனுஷனாய் மாறுவீர்கள். உங்களுடைய பார்வை மாறிடும், உங்கள் எண்ணங்கள் மாறிடும், உங்கள் செயல்பாடுகள் மாறிடும், உங்களுடைய வார்த்தைகள் மாறிடும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறிடும். ஏனால் கர்த்தருடைய ஆவி ஒருவனுக்குள் இருக்கும் பொழுது நாம் செயல்படுகிறதில்லை, எனக்குள் இருந்து செயல்படுகிறவர் ஆவியானவர். எனக்குள் இருந்து செயல்படுகிறவர் ஆவியானவர். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சத்தியம் எதை சொல்கிறது? நீங்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. எதனால் நடத்தப்பட வேண்டும்? தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியானவராலே நீங்கள் நடத்தப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும், ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. ஆவியானுடைய செயல்பாடு எங்கே இல்லையோ, ஆவியானுடைய நடத்துதல் எங்கே இல்லையோ, உங்களுடைய குடும்பத்திலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆவியானுடைய செயல்பாடு இல்லாதிருக்குமானால் அங்கே மூர்க்கங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் பொறாமைகளும் எரிச்சலும் கோபமும் வர்க்கமும் சண்டையும் இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ ஆவியானவர் உள்ள வந்துட்டா எல்லாமே சரியாய் மாறிடும். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லும்போது ஆரம்பிக்கும் சொல்லுகிறது, நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து. இப்போ ஆவியில நிறைந்து இருக்கும் போது தான் இந்த ஒவ்வொரு பகுதியாய் சொல்லுகிறது. 21 வசனத்தை வாசிக்கிறோம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படு. புருஷ மனைவிக்குள்ள சமாதானம் இருக்கணும்னா, குடும்ப உறவுகளுக்குள்ள சமாதானம் இருக்கணும்னா, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானமாக இருக்கணும்னா, இந்த 5ஆம் அதிகாரத்தையும் 6ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக வீட்டில் போய் படித்து பாருங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், தேவ ஆவியினாலே அவன் நடத்தப்படுகிறவனானால், தேவ ஆவியானுடைய சத்தத்தை அவன் கீழ்ப்படுகிறவனானால், தேவ ஆவியினாலே அவன் நிறைந்திருப்பானானால், வசனம் சொல்லுகிறது அவன் புருஷனும் மனைவிக்குள்ளதான உறவு அது கீழ்ப்படிதலின் உறவாய் இருக்கும். அல்லேலூயா.
அதிகாரத்தின் வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் உங்களுக்கு நான் வேகமாக நான் கடந்து போக விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற முதல் பகுதியில் என்ன சொல்லுகிறது? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். இது நியாயம். எங்கே? ஆவியானவர் கூட இருக்கும் பொழுது, ஆவியிலே நிறைந்திருக்கும் போது, ஆவியான நிறைவு இருக்கும்போது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ளதான உறவு அது சரியான உறவாய் இருக்கிறது. ஒரு அன்பு நிறைந்த உறவாய் இருக்கிறது, சமாதானம் நிறைந்த உறவாய் இருக்கிறது, நல்ல ஐக்கியம் உள்ளதாக இருக்கிறது. இங்கே ஆவியானுடைய குறைவு ஏற்படும் பொழுது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவு அங்கே சமாதானத்தை இழந்து போகிறார்கள். அங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் உண்டாகிறது, அங்கே சமாதான குறைவு உண்டாகிறது. அப்போ ஆவியானவர் நிறைவு குடும்பத்தில் புருஷனுக்கும் மனைவிக்குள்ளதான உறவிலே அது சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பிள்ளைகளும் பெற்றோரும் உள்ளதான கீழ்ப்படிதல் உண்டாகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கிற சண்டைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குள்ளதான நல்ல ஐக்கியம் இல்லை, நல்ல உறவு இல்லை. ஏன்னா ஆவியானுடைய நிறைவு அங்கே இல்லை. இப்போ ஆவியானுடைய நிறைவு அங்கே இருக்கும் பொழுது அங்கே சமாதானம் உண்டாகிறது. மிக்கிலே உள்ள வசனங்களை வாசிப்போமானால், வேலைக்காரர்களுக்கும் எஜமானுக்குள்ளதான உறவு, வேலைக்காரர்களுக்கும் எஜமானுக்குள்ளதான உறவு. இந்த ஆவியின் நிறைவு எதை கொடுக்கிறது? நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறது, வேலை ஸ்தலத்திலே சமாதானத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகுமானால், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சச்சரவுகள் உண்டாகுமானால், உங்களை எதிர்க்கிறவர்கள் இருப்பார்களானால், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் இருப்பார்களானால், நீங்கள் ஆவியிலே நிறைந்திருக்கும் போது அந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அங்கே ஆண்டவர் சமாதானத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பி வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அப்போ ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுது, நாம் அந்த இடத்துல ஆவியானுடைய நிறைவை பெற்றிருக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டவர் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவருடைய வாய்களை அவர் கட்டி போடுவார். என்ன செய்யணும்னா, அவனோடு கூட நாம் சண்டையிடக்கூடாது, அவனோடு கூட நாம் எரிச்சல் அடையக்கூடாது, அவனோடு கூட நாம் மூர்க்கம் கொள்ளக்கூடாது. நீங்கள் ஆவியிலே நிறைந்து, நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் வேத வசனத்திலிருந்து. ஆவியில நிறைப்பப்படும் பொழுதுதான் உங்களுக்குள்ளதான ஐக்கியம் ஏற்படும். இந்த வசனத்தை உங்களுக்கு நான் காட்டிடுறேன். மத்திய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துக்கு வாங்க, 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 வசனத்தை வாசிங்க. 7:54. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். யாரை பார்த்து? ஸ்தேவானை பார்த்து. கவனிங்கள், ஸ்தேவானை பார்த்து ஜனக்கூட்டம் சுற்றி நிற்கிறது. ஸ்தேவான் ஒருவன் மட்டும் நிற்கிறான். ஸ்தேவான் ஒருவன் மட்டும் நிற்கிறான். தேவனுடைய ஊழியக்காரனாக ஸ்தேவான் ஒருவன் மட்டும் நிற்கிறான். ஜனக்கூட்டமானது அவனை சுற்றி நிற்கிறது. இதே சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். உங்கள் தனி மனிதனாக நின்று உங்களை சுற்றி அநேகர் நின்று உங்களுக்கு விரோதமாய் பேசலாம். நீங்கள் தனி மனிதனாக நிற்கலாம். நீங்கள் தனி மனிதனாக நிற்கும் பொழுது அநேகர் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற கூட்டம் உண்டு, உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற கூட்டங்கள் உண்டு. உறவினர்கள் எழுப்பி நிற்கலாம், வேலை செய்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாம், குடும்ப பிரச்சனைகள் எழுப்பி நிற்கலாம். எங்கனாலும் உங்களை சுற்றி சுற்றி எழுப்பி நிற்கலாம். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்களாம்? மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் என்ன செய்தான் என்று வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா, உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறி போகுதுன்னு சொன்னா, உங்களோட வேதனையான சம்பவங்களுக்கு உண்மையாக நிற்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் சொன்னால், நீங்கள் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறதல்ல, நீங்கள் ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்தாவியினுடைய நிறைவு, பரிசுத்தாவியினுடைய வல்லமை அந்த இடத்தையே மாற்றி போட வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. பயப்படக்கூடாது, எதை குறித்தும் கலங்கக்கூடாது, ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஒன்று சொல்லுகிறது வசனம், அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். அல்லேலூயா. நான் 5 நாட்கள் ஜெபத்தோட்டத்துக்கு கேம்ப் போயிட்டு வந்தேன். 5 நாள், 5 நாளும் அங்கே எல்லாம் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு
9:30 10 மணி வரைக்கும் ஆவியினுடைய நிறைவிலே இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேச, ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ண. பிரசங்கன்றது ரொம்ப கம்மி தான். பிரசங்கம்ன்றது அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் பிரசங்கம். மற்ற எல்லா நேரமும் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அநேக காரியங்களில் கர்த்தர் விடுதலை கொடுத்தார், அநேக காரியங்களில் சமாதானத்தை கொடுத்தார், அநேக காரியங்களில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நெருக்கம் இருக்கும் பொழுது ஸ்தேவான் கல்லை எறிந்து அவனை கொல்லுவதற்காக ஜனக்கூட்டம் நெருங்கி நிற்கிறது. ஆனால் ஸ்தேவான் என்ன செய்தான் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாயிருந்தான். இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் டியூன் பண்ணணும், உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பணும், உங்கள் வாழ்க்கையினுடைய எண்ணங்களை திருப்பணும், உங்களுடைய சிந்தனைகளை திருப்பணும், உங்களுடைய வாழ்க்கையின் காரியத்தை திருப்பணும். மாமிசத்தில் சிந்திக்கக்கூடாது, மாமிசத்தில் எண்ணக்கூடாது, மாமிசத்தின் கிரியைகளுக்கு நம்முடைய செவிகளை சாய்க்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக தேவனை பற்றும் தேவனுடைய காரியத்தை குறித்தும் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறதை குறித்தும் நீங்கள் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஸ்தேவான் அதைத்தான் செய்தான். கல்லெறிந்து நிற்கிறார்கள், மூர்க்கம் கொள்கிறார்கள், பல்லை கடிக்கிறார்கள், அவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். ஸ்தேவான் ஒன்று செய்யல, தேவ ஆவியினாலே நிறைந்தான். உங்களுக்கு இந்த வசனத்தில் நான் சொல்றேன், உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா, உங்களுக்கு பிரச்சனைகள் எதிர்கொண்டு போக முடியலன்னு சொன்னா, உங்களுக்கு பலன் இல்லை, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னா, இந்த பிரச்சனைகளை எப்படி நான் மேற்கொள்ளுதுன்னு தெரியலன்னு சொன்னா, ஒன்னே ஒன்று சொல்லுங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆவியினுடைய நிறைவில் ஜெபம் பண்ணுங்க. ஆவியாருடைய பலத்தை கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஆவியாருடைய சித்தத்துக்கு கூட ஒப்பு கொடுத்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. எல்லா சூழ்நிலைகளும் தவிடுபடியாய் போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசபாத் அப்படிதான் யுத்தம் பண்ணினான். யோசபாத் அப்படிதான் வெற்றியை பெற்றான். அவன் கர்த்தரை துதித்தான், கர்த்தரை ஆராதித்தான், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். நடந்தது என்ன? யுத்தம் நடந்தது. கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது? அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், தேவனை ஸ்தோத்தரித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அங்கே அற்புதம் நடந்தது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தரை பாடி துதித்தார்கள். ஐயோ, கையில் விலங்கு போட்டிருக்கேன், காலில் விலங்கு போட்டிருக்கேன், ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு? ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளை தானே நான் ஊழியம் தானே செஞ்சேன், ஏன் எனக்கு இப்படி நடந்ததுன்னு பவுலும் சீலாவும் சொல்லலை. அவர் கர்த்தரை பாடி துதித்தார்கள். அந்த இடம் அசைந்தது, அந்த கதவுகள் தெறித்து போனது. அவள் கைகளிலும் கால்களிலும் போடப்பட்டிருக்கிற விலங்குகள் என்ன செய்தது? தெறித்து போனது. அல்லேலூயா. இப்போ ஆவியினுடைய நிறைவு நமக்குள்ளே இருக்கும்போது ஆவியானவர் பலத்த கிரியைகளை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோமானால், எல்லாரும் அந்த வசனத்தை கவனிங்க. ரெண்டாவது வசனத்தில் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கூடி கர்த்தர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றி என்ன சொல்றாரு? பர்னபாவையும் பவுலையும் என்ன செய்யுங்கள்? பிரித்து ஊழியத்திற்காக பயன்படுத்துங்கள்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தில் தேவன் சொன்ன, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பவுலையும் பர்னபாவையும் அவர்கள் பிரித்த போது, மூர்த்தியை வர்றாங்க, அவங்களை உட்கார இடம் ஏற்படுத்தி கொடுங்க, அங்கே எதில் உட்காந்து கொஞ்சம் ஏற்படுவாங்க. பவுலையும் பர்னபாவையும் கவனிங்க. பவுலையும் பர்னபாவையும் கர்த்தர் என்ன செய்தார்? பிரித்தெடுக்கும்படி செய்தார். பிரித்து ஊழியம் செய்வதற்கு அவர்களை பிரித்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். வேதம் சொல்லுகிறது, பின்னுள்ள பகுதியில் நீங்கள் வாசிப்பீர்களானால் பவுலும் பர்னபாவும் செய்த ஊழியங்கள் அநேகமாயிருந்தது.
அல்லேலூயா. வேத புத்தகத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் வாசித்தீர்களானால் பவுலும் பர்னபா, பவுல் பர்னபா, பவுல் பர்னபா எப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்து கொண்டே போகலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை வாசிக்கும் போது. அப்போ தேவ ஆவியானவர் தேவ சமூகத்தில் நீங்கள் குடும்பமாக இல்லை சபையாக ஒரு குழுவாக நீங்கள் அமர்ந்திருந்து பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். உங்கள் மேல் என் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆலோசனையை பெறுவதற்கு தேவன் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவார். 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கே சீப்ரு தீவுக்கு போனார்கள். பரிசுத்த ஆவியினாலே நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாமிசத்தில் எதையும் யோசிக்காதீங்க, மாமிசத்தில் எதையும் சிந்திக்காதீங்க, மாமிசத்தை சிலுவையில் அடிங்க, மாமிசத்தின் கிரிகளை சிலுவையில் அடித்து அவனை சாகடிங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை கேளுங்க. எனக்குள்ள ஆவியானவர் என்ன செயல்பட வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. சில நேரங்களில் மூர்க்கங்கள் வரும், சில நேரங்கள் கோபங்கள் வரும், சில நேரங்கள் எரிச்சல்கள் வரும், சில நேரங்களில் மாமிசம் என்ன செய்ய அப்பப்போ எழுமி நிற்கும். எப்படி உன்னை பார்த்து சொல்லலாம், எப்படி அவன் உன்னை பார்த்து பேசலாம், எப்படி உனக்கு இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய பிசாசு பல வழிகளில் என்ன செய்வான், அவன் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவான். நீங்கள் ஒன்று சொல்லணும், ஆவியிலே நிறைந்து, ஆவியிலே நிறைந்து. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஆவியானுடைய நிறைவை எப்படி பயன்படுத்துகிறாராம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிப்போமானால், பேதுருவும் யோவானும் பேசுகிறதை தைரியத்தை அவர்கள் கண்டு படிப்பறிவில்லாதவர்களும் பேதை உள்ளவர்களும் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் அறிந்து சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அல்லேலூயா. ஆவியானவர் கூட வந்துட்டாரு. இவர்கள் எல்லாரும் என்னது, பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு இல்லாதவர்கள். என்னங்க சொல்லுங்க, படிக்காதவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க. நம்ம நினைக்கிறோம் நல்லா படிச்சிருந்தா தான் பைபிள் வாசிக்க முடியும், நல்லா படிச்சிருந்தா தான் பைபிளை நல்லா புரிஞ்சுக்கிற முடியும், நல்லா படிக்கணும். அதனால தான் சில நேரங்க சிலர் அப்படியே என்ன செய்கிறீங்க, பைபிளே வாசிக்கிறதுல பைபிளே தியானிக்கலாமல் இருக்கீங்க. ஏன்னா எனக்கு படிக்க தெரியாதுங்க. இல்லை, வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு பேதுருவுக்குள்ளே இருந்தபடினால, யோவானுக்குள்ளே இருந்தபடினால வசனம் சொல்லுகிறது அவர்களுக்குள்ள தேவ ஆவியானவர் கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டார்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்குள்ள ஆவியானுடைய கிரியை நடக்கிறது என்பதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்குள்ள தேவ ஆவியினுடைய வல்லமை வெளிப்படுகிறதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஆவியானவர்கள் கூட இருந்து அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்வாரு. அல்லேலூயா. ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டாரு. உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தன் வாரானா அவன் சமாதானத்தை பெற்றவனாய் போவானே. உங்களோட கூட ஒரு 10 நிமிஷம் பேச ஆரம்பிச்சாலே அவனுக்குள்ள சமாதானம் வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி அவனை விட்டு வெளியே போகும். உங்களோட கூட ஒரு பேசி கொண்டிருந்தா அவனுக்கு இருக்கிற பிரச்சனை தீரும், வியாதி சுகமாகும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். இங்கே பேதுருவும் யோவானும் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள், தைரியமா பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த தைரியம் எப்படி வந்தது? ஆவியானவர் கூட இருந்ததுனாலே. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். வேதம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் கூட இருந்ததுனாலே தைரியமாக வசனத்தை எடுத்து போதித்தார்கள். அல்லேலூயா. தைரியமாக, தைரியமாக. இந்த தைரியம் எப்படி வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிறைவு எதை கொடுக்கிறது? தைரியத்தை கொடுக்கிறது. நிறைய பேர் தைரியமே இல்லை. அல்லேலூயா. எதுக்கு தைரியம் இல்லை? பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு, புருஷனை எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லையா? அப்படின்னா நம்ப மாட்டேன். அல்லேலூயா. பவுல் பிரதர் அப்படியே பார்க்குறாரு. புருஷனை எதிர்கொள்வதற்கு தைரியம்
உங்களுக்கெல்லாம் இருக்கு. ஆனால் எதுக்கு தைரியம் இல்லைன்னா, பிசாசை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. இந்த பிசாசு சில பிரச்சனைகளை கொண்டு வந்தோடனே, பிசாசு சில சூழ்நிலைகளை, எதிர்மறையான காரியங்களை உங்கள் கண்ணு முன்னால் காட்டின உடனே என்ன செஞ்சிடும்? பயந்து போகிறோம். ஐயோ என்ன நடக்க போகுதோ, ஐயோ ஏது நடக்க போகுதோ. அதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த கூட்டத்திற்கு முன்பதாக, அதுவரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பின கூட்டத்துக்கு முன்பதாக பேதுரும் யோவானும் தைரியமாய் பேசினார்கள். தைரியமாய் பேசுவதற்கு ஆவியானவர் கூட இருந்தாரு. ஏன் வாயடைத்து போனார்கள் என்று அடுத்த வசனம் சொல்கிறது. ஏன் வாயடைத்து போனார்கள், எதிர்பேசாமல் போனார்கள் என்றால், சொஸ்தமாக்கப்பட்ட புருஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால். அல்லேலூயா. ஆவியானவருங்க கூட இருக்கிறாருன்னு சொன்னா அற்புதம் நடக்கணும். ஆவியானவருங்க கூட இருக்கிறாருன்னு சொன்னா அதிசயங்கள் நடக்கணும். ஆவியானவருங்க கூட இருக்கிறாருன்னா விடுதலை உண்டாகணும். அல்லேலூயா. உங்க வீட்டில் ஜெபம் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பிசாசு ஆடணும். அல்லேலூயா. கதவை தட்டி உள்ள வரணும். இந்த வார்த்தையை கேட்டு உள்ள வரணும். வசனத்தை கேட்டு உள்ள வரணும். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கைகளில் கால்களில் விலங்க போடப்பட்டிருந்தவர்கள் ஆராதித்த போது அங்கே ஒரு அற்புதம் நடந்தபடியினால தான் அங்கே இருக்கிற காவல்காரர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அற்புதம் நடக்கலைன்னு வைங்களேன், அந்த அந்த சேவகர்கள், அந்த காவலாளிகள் என்ன செஞ்சிருப்பாங்க? பவுலையும் சீலாவையும் போகிற வழியில் வர வழியிலாம் அடிச்சிருப்போம். எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்களா? சும்மா ஏதாவது பார்க்க போயிருக்கீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிருக்கீங்களா? அங்கே திருடனை, தப்பு பண்ணவனை, சண்டை போட்டவனை, குடித்தவனை, அடித்தவனை, மண்டை பிளந்தவனெல்லாம் கீழே வரிசையாக உட்காந்துருப்பான். இப்படியே குத்த வச்சு ஒரு போலீஸ்காரன் வருவான், வந்து ரெத்திக்கிட்டே போவான் அவனை, ஏண்டா ஏண்டா அப்படின்னு. இன்னொரு போலீஸ்காரன் வரும் அங்கிருந்து, என்ன கேஸ்டா அது? திருட்டு கேஸா? அவன் ஒரு தெத்துக்கான். பார்த்தது இல்லையோ? போகிறேன் வரவெல்லாம் அவனை எத்துவாங்க. போகிறேன் வரேன் போகிறான் அடிப்பான். வீட்டில் மனைவி அடிக்க முடியாதாலும் இங்கே வந்து அடிப்பான். என்னென்ன பிரச்சனை இல்லை போட்டு அடிப்பான். இப்போ பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலை போட்டிருக்கும் போது அவனுக்கு என்னென்னமா சொல்லியிருக்கலாம், எப்படி வசைபாடி இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றது கேட்டது எப்போனா, அங்கே அற்புதம் நடந்ததுனால, அங்கே ஒரு அற்புதம் நடந்ததுனால, அங்கே ஒரு அதிசயம் நடந்ததுனால, அங்கே ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்ததுனால. வார்த்தை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இருந்து தேவ ஆவியாருடைய வல்லமை புறப்பட்டு போக வேண்டும். ஏன் வாயடைத்து போனார்கள்? ஏன் பேச முடியாமல் போனார்கள்? வசனம் என்ன சொல்கிறது? சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அங்கே நின்று கொண்டிருந்தான். பேதுரும் யோவானும் சுகமாக்கப்பட்ட மனுஷன் அங்கே நிற்கிறான். அதனால அவங்களால ஒன்றும் பேச முடியல. சுகமாக்கிட்டான். அங்கே பேச முடியாது. வாயை அடைக்கணும்னா அங்கே ஒரு அற்புதம் நடக்கணும். வாய் அடைக்கணும் கம்பெனியில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாய் அடைக்கணும் வேலை ஸ்தலத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாய் அடைக்கணும் தெருவில் அற்புதம் நடக்கணும். வாய் அடைக்கணும் கூட்டத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாய் அடைக்கணும்னா கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்படணும். ஆவியானவர் எனக்கு கூட இருந்து ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி வல்லமையால் நிரப்பப்படணும். நிரப்பணும். ஏதோ வந்தோம் போனோம் அல்ல, ஏதோ கிறிஸ்தவனை வாழ்கிறதல்ல. எனக்குள்ளிருந்து தேவ ஆவியினுடைய வல்லமை புறப்பட்டு போகணும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, மாமிசமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன். சிறியோர் முதல் பெரியோர் வரை தேவனுடைய ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்களுக்குள் ஆவியை ஊற்றுவேன். சிறுவர்களுக்குள் ஆவியை ஊற்றுவேன். பெரியோருக்குள் ஆவியை ஊற்றுவேன். ஆவியான ஊற்றுதல் உண்டாகும் போது அங்கே வல்லமை வெளிப்படும். அந்த வல்லமை வெளிப்படுவதற்கு போகிற போக்கில் கிடைக்காது. அல்லேலூயா. போகிற இடத்துல கிடைக்காது. சில நேரங்களில் கடையில் கூட்டமாக இருக்குன்னு சொன்னால் லிஸ்ட்டை கொடுத்துட்டு, அண்ணே லிஸ்ட்டு படி போட்டு வைங்கண்ணே, நான் போயிட்டு வந்துடுறேன், வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம். அவர் லிஸ்ட்டை போட்டு வச்சுருப்பாரு, நீங்கள் காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போகலாம், காத்திருக்க தேவையில்லை. அப்படி ஒரு காரியம் இங்கே ஆவியானுடைய நிறைவுக்கு பெற முடியாது. பாஸ்டர் எனக்கு ஆவி நிறைவு வேணும், 2.5 கிலோ வாங்கி வச்சுருங்க, ஒரு 500 ரூபா தர்றேன், போகும்போது வாங்கிட்டு போகிறேன்னு அப்படி வாங்க முடியாது ஆவி நிறைவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அவர்கள் எப்படி பறப்பார்களாம்? சட்டைகளை எடுத்து கழுகுகளைப் போல பறப்பார்கள். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, ஆண்டவரே எனக்குள்ளிருந்து தேவ ஆவியுடைய வல்லமை வெளிப்படணும். ஆண்டவரே
எனக்குள்ள இருந்து ஆவியோட கிரியை நடப்பிக்கப்படணும் ஆண்டவரே. எனக்குள்ளும் தேவ ஆவியோட வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. எனக்குள்ளும் தேவ சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது எனக்குள்ளிருந்து தேவ ஆவியினுடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டீங்கன்னா தெருவில் இருக்கிற பேய் பிடிச்சவன் எல்லாம் வந்து வீட்டு முன்னால் உட்காருவான். அல்லேலூயா. அப்போ என்ன இல்லைன்னா பவர் இன்னும் வேணும், வல்லமை வேணும், ஆவியினுடைய நிறைவு வேணும். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனால் ஆவியானவர் செயல்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏடிஎம் கார்டு மாதிரி, ஏடிஎம் கார்டில் எல்லோரும் ஒவ்வொரு லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, அப்படி தானே? ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன், அல்லேலூயா. அந்த ஏடிஎம் கார்டு 1 லட்ச ரூபா வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த கார்டை கொண்டு போய் ஏடிஎம் சென்டரில் போட்டு பின் நம்பரை போட்டு 60,000 40,000 30,000 போட்டு அந்த காசு வெளியில் வந்தால் தான் என்னது அது யூஸ், அதுக்கு பயன். இன்றைக்கி ஆவியானவர் நீங்கள் சும்மா வச்சுக்கிட்டே இருக்கிற பிரச்சனை இல்லை, அந்த ஆவியானவர் செயல்படணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வல்லமையாக வெளிப்படணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை நடப்பிக்கணும். அல்லேலூயா. உங்கள் தெருவுக்குள்ள அற்புதங்கள் நடக்கணும், சுகம் உண்டாகணும், வல்லமை வெளிப்படணும். அப்போ ஆண்டவரே தேவ சமூகத்தில் பல மணி நேரம் காத்திருக்கணும். ஆண்டவரே ஆவியினுடைய நிறைவுனால் அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் லீடர்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், சொன்னேன் இந்த வருஷத்தில் 6 மாதத்தில் 2 ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொன்னேன். ஆனால் என்ன செய்யலை, நிறைய பேர் அந்த வேலையை செய்யலை. ஏன்னா அதற்கான நேரம் ஒதுக்கி அதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த வல்லமையான ஊழியத்தை என்ன செய்யலை. சொல்லக்கூடாது எனக்கு அந்த தெரு மோசம் பாஸ்டர், இந்த ஏரியா மோசம். ஆவியானவர் இருந்தால் வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. எதிர் வீட்டுக்காரன் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணால் ஓடி வருவான். கர்த்தர் இழுத்து கொண்டு வந்து சேர்ப்பார். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தால் தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்தார்கள் இயேசு கிறிஸ்து ஊழியத்தில். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் மட்டும் சொல்லலை, அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அந்த அற்புதங்களை அடையாளங்கள் உங்கள் மூலமாக நடக்கணும், உங்கள் ஏரியாவில் நடக்கணும், உங்கள் தெருவில் நடக்கணும், உங்கள் ஜப கூட்டத்தில் நடக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியினுடைய நிறைவு, ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது தான் ஜனக்கூட்டம் ஓடி வரும் தேவ சமூகத்திற்கு. மெய்யான தேவனை அறிந்து கொள்வதற்கு, மெய்யான கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம்ல, வாசித்தோம். சரி, இப்போ ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறாராம்? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தவும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். முதல் வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. என்ன கொடுப்பாரா? ஃபர்ஸ்ட் பலன். என்ன பலன்? என்ன பலன் வேணும் உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுக்கிறாரு. உங்களுக்கு என்ன பலன் வேணும்? எனக்கு ஒரு ட்ராவல் பேக் நிறைய 500 ரூபா கட்டு வேணும். எனக்கு அப்படி ஒரு பலன் வேணும். ஒரு ட்ராவல் பேக் நிறைய என்ன இருக்கணும்? 500 ரூபா இருக்கணும். ஏன்னா நிறைய செலவு இருக்குது. அல்லேலூயா. ஊழியத்தின் விஸ்தாரப்படுத்தணும், கிராமங்களில் ஊழியத்தை செய்ய வைக்கணும். இன்றைக்கி விக்கிரமங்கலத்தில் ஒரு ஊழியர் குடும்பத்தை புதுசாக போடுறதுக்கு பொருளாதாரம் வேணும். நம்ம பாண்டியன் நகரில், இன்னுமாக எம்ஜிஆர் காலனியில், கரடிக்கல்ல ஊழியம் செய்கிறதுக்கு என்ன வேணும்? இன்னும் அதிகமான ஒரு ஷெட்டு போடுறதுக்கு, நம்ம இடத்துல கூடி ஆராதிக்கிறதுக்கு, ஒரு இடத்துல செய்கிறதுக்கு என்ன வேணும்? பலன். ஆவியானவர் கூட இருக்கிறாரு. அவர் என்ன கொடுக்குறாராம்? பலன் கொடுக்குறார். இந்த வசனத்தை வாசித்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாசிக்கல் உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், உபாகம் 8:18 வாசிங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுப்பார். இது என்ன பலன்?
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலத்தை கர்த்தர் எனக்கு தருவார்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரிசுத்தாவி உள்ள வந்துட்டான பலன் வந்துடும். அந்த பலன் என்ன கொடுக்கும்? உங்களை தரித்திரனா இருக்க விட்டாது. அல்லேலூயா. தரித்திரனா இருக்க விடாது. உங்களை என்ன செய்யும்? சம்பாதிக்கத்தக்கதான பலத்தை கொடுக்கும். இல்லை பாஸ்டர், நாங்கள் வேலைக்கு தானே போகிறோம், காலையில் 7 மணிக்கே ஓடிடுறோம், அவதையாக சமைச்சு வெந்தது தின்ன வேகாமல் தின்னு ஓடி போய் ஆட்டோவில் ஏறி பஸ்ஸில் ஏறி போய் சேர்ந்து மாங்குன்னு உழைச்சி திரும்பவும் வந்து இதுதான் எங்கள் வேலையாக ஓடிக்கிட்டு இருக்கு. சம்பாதிக்கிறோமே, உழைக்கிறோமே. இல்லை, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அந்த அந்த பலத்தை சம்பாதிக்கத்தக்கதான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலத்தை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அவர் ஞானத்தை ஊற்றுகிறார். அவர் ஞானம் தருகிற தேவன். ஞானமாய் சம்பாதிக்கத்தக்கதான பலத்தை தருகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலத்திலும் ஆவியானவர் கூட இருந்து உங்களை ப்ரொமோட் பண்ணிட்டே போகிறார். மேலோங்கி செல்வதற்கு, மேலோக்கி செல்வதற்கு, மேலே போகிறதுக்கு, மேலே கொண்டு போகிறதுக்கு. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் மேலே 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 என்ன செய்யணும்? வளர்ந்து பெருக வேண்டும். அல்லேலூயா. அந்த பெருகுவதற்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு ஆவியின் பலத்தோட நீங்கள் உங்களுடைய வேலைக்குள்ளே போகும்போது, உங்கள் வேலை ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது, உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே போகும்போது, உங்கள் தொழிலுக்குள்ளே போகும்போது, உங்கள் வியாபாரத்துக்குள்ளே போகும்போது, உங்களுடைய காரியத்துக்குள்ளே போகும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொல்கிறார், என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. யாக்கோபு ஒரு கோலோட போனா அவன் திரும்பி வரும்பொழுது பெரிய ஆசீர்வாதத்தோடு, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு அவன் திரும்பி வருவதற்கு காரணம் என்ன? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நீங்க வேலை செய்றீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேலை செஞ்சுட்டு சனிக்கிழமை சாயங்காலம் சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சேர்க்கறதுக்குள்ள அது என்ன செஞ்சிருது? எல்லாம் கரைஞ்சு போயிடுது, காணாமல் போயிடுது. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. நம்முடைய தேவைகள் அது பரிபூர்ணமாகவில்லை. காரணம் என்ன? ஆவியானுடைய நிறைவு, அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள வேணும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஒரு நாள் ஒரு காலம் நீங்கள் செய்கிற வேலையை பெருசாக நினைக்காதீங்க, கர்த்தரை உயர்த்துங்க. அல்லேலூயா. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாய் உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய வார்த்தையின் வல்லமையின் பரிசுத்தாவினுடைய நிறைவோடு நீங்கள் வேலை செய்யுங்க. அல்லேலூயா. ஆவியின் பலத்தோடு கூட வேலை செய்யுங்க. ஆவியின் வல்லமையோடு கூட நிரப்பப்படுங்க. ஆவியினுடைய வல்லமையோடு நீங்கள் வேலை செய்யுங்க. ஆவியானுடைய பலத்தோடு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஆவியானவர் உங்களை சும்மா இருக்கிறதில்ல, அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை தருகிறவர். லாபான் வீட்டிற்கு போனான். யாக்கோபு மாமா அவனை எவ்வளவுக்கு எவ்வளவு அவனை கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனை கொடுமைப்படுத்தினார். ஆனால் இவன் செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆடுகள் பெருகுது, மாடுகள் பெருகுது, அவன் கையிட்டு செய்கிற வேலைகள்லாம் பெருக்கம் உண்டாகுது, வேலைத்தையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஆவியானுடைய நிறைவு விழும்பொழுது நீங்கள் சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, சின்ன வருமானமோ பெரிய வருமானமோ அது முக்கியமல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்குமானால் உங்களை உயர்த்தி மேலே கொண்டு போகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வேணும்னு சொன்னால் ஆவியானுடைய நிறைவு எனக்குள்ள வேணும். அல்லேலூயா. உங்கள் வேலையை துவங்குறதுக்கு முன்னே ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக நீங்கள் நிரப்ப போகணும். நீங்கள் வச்சிருக்கிறதான பொருட்கள் இல்லை, நீங்கள் வைத்திருக்கிறதான வேலையில் இல்லை, நீங்கள் வைத்திருக்கிறதான பிஸ்னஸில் இல்லை ஆசீர்வாதம், தேவனாலே உண்டாகிற ஆசீர்வாதம். அப்போ தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் எப்படி வரும் என்றால் ஆவியானுடைய பலத்தினாலே வருகிறது. ஆவியானுடைய பலத்தினாலே வருகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 11, 15. பரிசுத்த ஆவியானவர்
ஹல்லேலூயா. இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்களா? முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல என்ன செஞ்சாங்க? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை அதனோட அதில் வச்சிருக்கிறாரு, பலத்தை வச்சிருக்கிறார். ரெண்டாவது, பேச தொடங்கின போது. என்ன தொடங்கின போது? சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. பேச தொடங்கின போது. சிலர் பேச தொடங்கினா என்ன சொல்றீங்க? பிளேடு, அருவை, என்ன சொல்லுவீங்க? ஐயோ, இவங்களா பேச ஆரம்பிச்சா நிப்பாட்ட மாட்டாங்களே சொல்றாங்களா? சிலர் ஃபோனை எடுத்தாங்கன்னா, ஃபோனை பேச ஆரம்பித்தாங்கன்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து, பல்லு விளக்குலேருந்து, டீ போட்டதுலேருந்து, காஃபி போட்டதுலேருந்து, பால் பொங்குனதுலேருந்து எல்லாமே சாம்பார் வச்சு, உப்பு கூடிருச்சு, சோறு இது வச்சு, அது காயில் என்ன போட்டேன், தாளித்தது என்ன தாளித்தேன், ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பேன். சொல்லுது, நம்ம பேசுகிறது சில நேரம் அருமையாக இருக்கலாம், நம்ம பேசுகிறது சிலருக்கு போர் அடிக்கலாம், நம்ம பேசுகிறது சிலருக்கு கஷ்டத்தை உண்டாக்கலாம், மன வலியை உண்டாக்கலாம், கண்ணீரை வர வைக்கலாம். ஆனால் ஆவியானவரோடு உங்களோட வார்த்தையை பேசும்போது அங்கே என்ன நடக்கிறதாம்? பரிசுத்தாவியானவருடைய நிறைவு. ஹல்லேலூயா. நீங்கள் பேசும்போது ஆவியானோட வல்லமை வெளிப்படணும். நீங்கள் பேசும்போது ஆவியானோட வல்லமை கிரியை நடப்பிக்கப்படணும். நீங்கள் பேசும்போது தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மேலும் ஜீவன் இருக்கிறது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்தார், சகலவற்றையும் அவர் படைத்தார், சகலவற்றின் மேலும் அவருடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 3.5 வருஷ ஊழியத்தில் அவர் வார்த்தையினாலே தான் சகலவற்றையும் அவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. கடலை பார்த்து சொன்னார், அமைதலாயிரு, இறையாதேன்னு சொன்னார். என்ன ஆயிற்று? கடல் அமைதலாயிற்று. குஷ்டரோகிகளை அவர் சுஸ்தமாக்கினார். குருடர்களை அவர் பார்க்க செய்தார். அநேகவற்றிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். அந்த வார்த்தையின் வல்லமை தான் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாரானால், ஆவியினுடைய வல்லமை எனக்குள்ள இருக்குமானால், ஆவி எனக்குள்ள இருப்பாரானால், அந்த வார்த்தை என்ன செய்யும்? அது ஜீவனை கொடுக்கும். அந்த வார்த்தை வல்லமையாய் மாறும். அந்த வார்த்தை அநேகரை குணப்படுத்தும். அந்த வார்த்தை அநேகருக்கு வல்லமையாய் வெளிப்படும். அந்த வார்த்தை அநேகருக்கு சுகப்படுத்தும், அநேகருக்கு விடுதலையை கொடுக்கும், அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, அக்கா உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போனால் எனக்கு ஆறுதலாக இருக்குது. அக்கா, அண்ணே உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா எனக்கு சமாதானமாக இருக்குது. உங்களோட கூட இருந்து 10 நிமிஷம் நான் பேசினேன், எனக்கு விடுதலையாக இருக்குது. அப்படின்றது உணர்வு என்னென்னா, நீங்கள் பேசுகிறதான நயமான வார்த்தைகள் அல்ல, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுகிற வார்த்தை. ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பேசுகிற வார்த்தை. இப்போ வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலே அவர்கள் மேலும் இறங்கினார். உங்களுக்குள்ள இந்த வார்த்தை போகணும். உங்களுக்குள்ள இந்த வார்த்தையின் வல்லமை போகணும். எசேக்கியா பார்த்து சொன்னார், இந்த எலும்பு கூடுகள் எல்லாம் உயிரடையுமான்னு சொல்லி கேட்டார். நீ சொல்லு, அது நடக்கும். நீ சொன்னா அது நடக்கும். அப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் செயல்படுகிறதில்ல, நம் மூலமாக அவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு செல்ஃபோனை ரீச் பண்ணுறதுக்கு, ஒரு செல்ஃபோனை போய் ஒரு பட்டி தொட்டி கிராமங்கள்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு யாரும் அங்கே போய் ஒரு கூட்டம் நடத்தலை. செல்ஃபோன் வாங்கி பயன்படுத்துங்கள்னு கூட்டமெல்லாம் நடத்தலை. அப்படி தானே? தண்டட்டி போட்ட கிளவி முதற்கொண்டு என்ன செல்லு, டச்சு செல்லு வேணுமா? என்ன கேட்குது? டச்சு செல்லு.
100 நாள் வேளையில் ஒரு வயசான பாட்டியம்மா, தண்டடி போட்ட பாட்டியம்மா ஓரமாக உட்காந்து மரத்தடியில் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தது. நான் அதை கூர்ந்து கவனித்தேன். என்ன பார்க்குதுன்னு பார்த்தா வீட்டில் நாடகம் பார்க்க முடியல, இதில் நாடகம் பார்க்குது. ஆத்தாடி ஆத்தா, எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த அம்மா உட்காந்து என்ன பார்க்குது? நாடகம் பார்க்குது. தண்டட்டி போட்ட கிழவி நாடகம் பார்க்குது. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அது போய் ரீச் ஆகிருக்கு பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு. ஏன் நம்முடைய சுவிசேஷம் சென்றடையவில்லை? ஏன் நம்முடைய நற்செய்தி செல்லவில்லை? இன்னைக்கு கிராமம் முதற்கொண்டு 5G போயிடுச்சு. எவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்குது. இன்னைக்கு பட்டன் ஃபோன் வச்சுருக்கிறத பார்க்கறது மிக அபூர்வமாக இருக்குது. எல்லாரும் வச்சுருக்க ஸ்மார்ட் ஃபோன் தான், எல்லாம் வச்சுருக்கிறது 5G தான். எவ்வளவு வேகமாய் பரவிடுச்சு. எத்தனை ஆயிரங்கள் கொடுத்து வாங்குவது ரெடியாக இருக்கிறாங்க. 1 லட்சம்ன்றான், 1.5 லட்சம்ன்றான், 2 லட்சம்ன்றான் போன. அதை வாங்குறதுக்கு ஜனக்கூட்டம் போய்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் சுவிசேஷம் போய் சென்றடையவில்லை. அதுக்கு சென்றடையிறதுக்கு ஏன் தேவனால் முடியாதா? நிச்சயமே முடியும். அவர் ஒரு இடத்தை அசைச்சால் போதும், ஓடியாந்துருவாங்க ஜனங்கள். இயேசு வானத்திலிருந்து எக்காலத்தை ஊதினால் போதும், ஜனங்கள் ஓடி வந்துடுவார்கள். ஆனால் அப்படி செய்ய விரும்பவில்லை. உங்கள் மூலமாயும் என் மூலமாயும் தான் தேவன் அற்புதம் செய்ய விரும்புகிறாரு. அல்லேலூயா. நம்ம ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்தை அவர் பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அடிமைத்தனத்தாக இருக்கும் பொழுது அவர்களை விடுதலை ஆக்கிறதுக்கு அவரால் கூடாத காரியமா? கூடும். ஏன் மோசையை பயன்படுத்தினார்? மனிதன் மூலமாகத்தான் இந்த வேலையை செய்யணும்னு கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொரு மூலமாக தேவன் ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ என்ன வேணும்னா, ஆவியினுடைய நிறைவு எனக்குள்ள வேணும். ஆவியினுடைய நிறைவினால நான் நிரப்பப்பட வேண்டும். ஆவியினுடைய நிறைவு எனக்குள்ள வேணும். ஆவியானுடைய பலன் எனக்குள்ள வேணும். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிப்போம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை கொஞ்சம் எடுத்துட்டீங்களா? இப்போ வாசிங்க. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய கூட ஒரே மாமிசமாக இருக்கிறன்னு அறியீர்களா? இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் சொல்லி இருக்கிறதே. அப்படியே எப்படி இருக்கிறான்? ஒரு வேசியோடு இருக்கிறான். வேசியோடு இருக்கிறவன் அவனும் அந்த வேசி ஒரே சரீரமாக ஒரே ஆவியா இருக்கிறார்கள். அப்படி போல நீங்கள் நானும் கர்த்தரோடு இசைந்திருப்போமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? ஒரே ஆவி. ஒரே ஆவி என்னன்னா, அவர் சிந்திக்கிறது, அவர் நினைக்கிறது, அவர் விரும்புகிறது, அவர் சொல்லுகிறது நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆப்ரேட் பண்றவர் யார்? கர்த்தர். இது நாங்க சும்மா இருக்கிறேன், அவர் என்னை செயல்படுத்துகிறார். அல்லேலூயா. ரிமோட் கார் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரிமோட் கார் அங்கே நிற்குது, இங்கே கிடக்க ரிமோட் கார் இருக்குது. இங்கேருந்து என்ன லெஃப்டில் போகணுன்னு திருப்பினா அது லெஃப்டில் போகுது, ரைட்டில் போகணுன்னு திருப்பினா ரைட்டில் போகுது, நேராக போகணுன்னு சொன்னால் அது நேராக போகுது, பின்னோக்கி வானா பின்னோக்கி வருது. நான் எதை செய்ய நினைக்கிறேனோ அங்கே ரிமோட்டில் நான் எதை நான் செய்கிறேனோ அந்த கார் அங்கே செய்கிறது. அல்லேலூயா. இப்போ என்னன்னா, இந்த ரிமோட்டுக்கும் அந்த காருக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரிமோட் காருக்கும் இந்த ரிமோட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த கனெக்ஷன் என்ன செய்யுது? இதை செய்ய நினைக்கிறத அது செய்யுது. இந்த ரிமோட்ல பேட்டரி இல்லை, அந்த காரில் ஒரு ரிப்பேர் அப்படின்னா, நான் என்ன லெஃப்டில் போகணும்னு சொன்னாலும் அது லெஃப்டில் போகாது, ரைட்டில் போகணும்னு சொன்னாலும் ரைட்டில் போகாது, நேராக போகணுன்னாலும் நேராக போகாது, பின்னோக்கி வான்னு சொன்னாலும் பின்னோக்கி வராது. ஏன் வராது? ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் இல்லை, இணைப்பு இல்லை. இப்போ நீங்களும் நானும் தேவ ஆவியினால இணைக்கப்படும் பொழுதுதான் அந்த தேவ ஆவியுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து செயல்படும். அல்லேலூயா. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய சத்தியம். நீங்கள் தேவாவியினால் இணைக்கப்படும் பொழுதுதான், தேவாவியுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த பூலோகத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் ஆச்சரியமான காரியங்களும் உங்களை கொண்டு நடக்கும்.
அல்லேலூயா. நீங்க ஆவியானவரோடு இணைக்கப்படலைன்னு சொன்னா, ஆவியானுடைய சித்தத்தை நீங்க செய்யலைன்னு சொன்னா, நீங்க தேவனுடைய வாழ்க்கையில நீங்களுக்கு வாழ முடியாது. அது பார்க்கறதுக்கு பெரிய ரிமோட் காராக தெரியலாம், விலை உயர்ந்த காராய் தெரியலாம். உங்க வீட்டில் உங்க பிள்ளைக்கு நீங்க விலை உயர்ந்த ஒரு 25,000 ஒரு 50,000 கொடுத்து ஒரு ரிமோட் காரை நீங்க வாங்கி வச்சிருந்தாலும் எல்லாரும் பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒரு ரிமோட் காரா, அவ்வளோ நல்லா இருக்கு, இப்படி ரிமோட் கார் நான் பார்த்ததே இல்லை, இந்த ரிமோட் கார் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்களா? ஆனா அது ஓடாது. அப்ப என்ன சொல்லுவாங்க, இதை வச்சு என்ன பிரயோஜனம், இதை வச்சு என்ன பிரயோஜனம், ஓடாத ரிமோட் காரை வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. 50,000 இருக்கலாம், அது 1,00,000 இருக்கலாம், எவ்வளோ விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு பயன் இல்லை. அது வேலை செய்யணும். இங்கே ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது அங்கே ஓடணும், யூ டர்ன் எடுக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் இருக்கணும், ரைட் ஹேண்ட் திரும்பணும், நேராக போகணும், ரிவர்ஸில் வரணும், எல்லா வேலையும் அது செய்யணும். செஞ்சாதான் அது பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள். இல்லை என்றால் அது பார்க்கறதுக்கு ஷோவில் இருக்கும், ஆனால் அது பயன்படாத பொருள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்கறதுக்கு கிறிஸ்தவர்களா, உங்களை பார்த்தாலே தெரிகிறது, நீங்கள் பொட்டு வைக்கவில்லை, பூ வைக்கவில்லை, நகை போடவில்லை, வெள்ளை சேலை கட்டியிருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று நான் அறிந்து கொண்டேன். ஆனால் ஆவியினுடைய பலன் இருக்கிறதா, ஆவியினுடைய வல்லமை இருக்கிறதா, ஆவியினுடைய செயல்பாடு இருக்கிறதா, ஆவியினுடைய கிரியை வெளிப்படுகிறதா என்று சொன்னால் இல்லைங்க, அப்போ அது வேஸ்ட். இப்போ சொல்றாரு, நீங்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவி. அல்ல, ஒரே ஆவி. என்ன ஆவி? ஒரே ஆவி. ஒரே ஆவியா இணைஞ்சிருக்கணும். அவர் நினைக்கிறது நீங்க செய்யணும், அவர் திட்டம் பண்ணி நீங்க செயல்படுத்தணும். மாமிசம் சொல்லும், பல வழிகளை சொல்லும். இல்லை, ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதற்காய் நான் ஓட வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்க, அதே அதிகாரத்தில் 19 வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிறதுமான பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. நல்ல ஒரு பேனா கொண்டு வந்தீங்கன்னா அழுத்தி ஒரு கோடு போட்டுங்க. நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல. நான் யார் அல்ல? நான் அல்ல. எனக்கு இருக்கிற பெருமை, எனக்கு இருக்கிற அகந்தை, எனக்குள்ள இருக்கிற மேட்டிமை, எனக்கு இருக்கிற கோபம், எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம், நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, என்னை யாருன்னு தெரியல, ஏரியாக்குள்ளே வந்து கேட்கல, என்னை வந்து பைபிளை தூக்கிட்டோன்னு என்னை பார்த்து தெரியுது, இப்படின்ற இது எல்லாமே செத்து போச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல. இப்போ எனக்கு ஆப்ரேட் பண்ண வேண்டியது யாரு? பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவர் ரிமோட் ஆன் பண்ணணும், அவர் ரிமோட் ஆப்ரேட் பண்ணணும். ஆண்டவர் சொல்லணும், இந்த கிராமத்துக்கு போ, இந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டில் ஜெபம் பண்ணு, அற்புதம் செய்யணும்னு அவர் ஆப்ரேட் பண்ணாருன்னு நான் போய் அந்த வேலையை செய்யும் போது அங்கே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்காம கிறிஸ்துவின் மேலே ஜனங்கள் விசுவாசம் வைக்க மாட்டார்கள். அற்புதங்கள் நடக்கணும். உங்கள் ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்கணும், உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணும், நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும். அப்போ தான் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு நல்ல ஜெபம் பண்ணி ஆவியின் பலத்தோடு போனீங்கன்னா, நான் சொல்கிற ரேஷன் கடையில் நீங்கள் வரிசையில் நிற்கவே வேண்டாம். எல்லோரும் போங்கம்மா, அம்மா நீங்கள் போங்க, நீங்கள் வாங்கிட்டு போங்க. ரேஷன் கடையில் நிற்கிறேன், ஆவியின் வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னு வைங்களேன், சொல்லுவாங்க, இந்த அக்கா முதல்ல அனுப்பிவிடுங்க. சும்மா ஒரு காரியமாக சொல்கிறேன். ஆவியினுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிறதை ஜனங்கள் பார்க்க வேண்டும், ஜனங்கள் பார்க்க வேண்டும், ஜனங்கள் பார்க்க வேண்டும். எனக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய வல்லமை வெளிப்படணும். நீ வேலை செய்கிற இடத்துல வல்லமை வெளிப்படணும், குடும்பத்தில் வெளிப்படணும். அப்போ சிஸ்டம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய உள்ளவர்கள் என்று அறியீர்களா? நீங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள்? தேவனுக்கு. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிறதுமான பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். எனக்குள்ள யார் தங்கி இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர்.
பரிசுத்த ஆவியான உள்ளே இருந்தால் சும்மா இருக்க மாட்டார், ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் சும்மா தூங்க மாட்டார். ஆவியான உள்ளே இருந்தால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆவியான கூட இருந்தால் வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆவியான கூட இருந்தால் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழல் படும்படி ஜனங்கள் வியாதியஸ்தர்களை வைத்தார்கள். ஆவியின் வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. பவுலுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு போய் மேலே போட்டாங்க, வியாதியஸ்தர்கள் மேலே சுகமானார்களாம். இப்போ ஆவியானுடைய வல்லமை எப்படியெல்லாம் வெளிப்படுதுன்னு பாருங்கள். நம்மளை ஒரு கருவி தான், நம்ம ஒரு பயன்படுத்துகிற ஒரு கருவி தான். ஆனால் நம்ம மூலமாக ஆண்டவர் வெளிப்பட வேண்டும். நம்ம மூலமாக அற்புதங்கள் நடக்கணும். நம்ம மூலமாக அதிசயங்கள் நடக்கணும். நம்ம மூலமாக பெரிய காரியங்கள் நடக்கணும். அதை 1 சாமுவேல் 10:6 வாசித்தோம். நீங்கள் வேறே மனுஷன் ஆவாய். இப்படி இருக்க முடிய கர்த்தர் உங்களை அழைக்கலை. இப்படி இருக்க முடிய கர்த்தர் உங்களை அழைக்கலை. உங்களுக்குள்ளும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே